ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு க்யூட்டான பன்னி பார்க்க போகிறோம். இதுக்கு கங்கால பிளாங்கி யானும் 7mm ஹூக்கும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுக்கோங்க. எவ்ரி ரவுண்ட்லையும் நம்ம செயின் 1 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ரிங்குக்குள்ளார 6 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் போடுறப்போ மெல்லமாக இந்த டெயிலை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக லாக் பண்ணுறப்போ டெயில் கட் ஆகாது. ஸோ இந்த டிப்பை நெக்ஸ்ட் டைம் பிளாங்கி யான் யூஸ் பண்ணுறப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். பிகினராக இருக்கிறவங்க இந்த இடத்துல ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் சேம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே ஒரு மார்க்கர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த ரவுண்டில் 8 ஸ்டிச்சஸ் வரும். சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். எவ்ரி ரவுண்டு க்ளோஸ் பண்ணுறப்பவும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி அந்த சேம் ஸ்டிச்லேயே தான் ஒர்க் பண்ணணும். ரவுண்ட் 3ல் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். எகெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 2 டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டில் 10 ஸ்டிச்சஸ் வரணும். ஸ்டிச் மார்க்கர் மட்டும் மறக்காமல் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் 1 போட்டுட்டு எகெயின் சேம் ஸ்டிச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு டோட்டலாக 10 சிங்கிள் க்ரோஷே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. செயின் 1 2 2 செயின் போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு லெக் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்னொரு லெக் செஞ்சுட்டு அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வேணும்னா ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக இந்த ரவுண்டில் ஒரு ஸ்டிச்லேயும் இந்த ஒரு லெக்கில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். ஸோ இந்த லெக்கில் டோட்டலாக 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இப்போது இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த 2 செயினில் டாப் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கனெக்ட் பண்ணுறோம். 1 அண்ட் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது வரைக்கும் 12 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. இப்போது அடுத்த லெக்கில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோட்டலாக அடுத்த லெக்லையும் நம்மளுக்கு டோட்டலாக 10 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெக்கில் சுற்றி முடிக்கும் போது உங்களுக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போது இதோட அந்த செயினோட ஆப்போசிட்டில் இன்னொரு 2 லூப்ஸ் இருக்கும். இந்த டாப் லூப் அதில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. ஸோ இப்போ டோட்டலாக இந்த ரவுண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் வந்திருக்கும். இதோடு நம்ம முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ரவுண்ட் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். ரவுண்ட் 6 செயின் 1 போட்டு சேம் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 6 அண்ட் ரவுண்ட் 7 2 ரவுண்டுமே ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது ரவுண்ட் 8ல் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எகெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்டு ஸ்டிச்சையும் 4th ஸ்டிச்சையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ணியாச்சு. திருப்பி நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட். ஸோ இந்த ரவுண்டில் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே. இது டோட்டலாக 4 டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் 20 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இந்த ரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 2 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே. இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 9 அண்ட் ரவுண்ட் 10 ரெண்டுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு டிக்ரீஸ்,
9 சிங்கிள் crochet மறுபடியும் போட்டு ஒரு டிக்ரீஸ், தென் 4 சிங்கிள் crochetல அந்த ரவுண்டை முடிக்கணும். ஸோ ரவுண்ட் 9ல் 18 ஸ்டிச்சஸ் வரும். ரவுண்ட் 10ல் 3 சிங்கிள் crochet, 1 டிக்ரீஸ், 7 சிங்கிள் crochet, 1 டிக்ரீஸ், மறுபடியும் 4 சிங்கிள் crochetல அந்த ரவுண்டு முடியும். ஸோ ரவுண்ட் 10 முடியும் போது உங்களுக்கு டோட்டலாக 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த 2 லைனையும் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ நான் ரவுண்ட் 10 முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு காட்டுறேன். இப்போது இந்த டைமில் வந்துட்டு நம்ம நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு நிறையா கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய டாலோட ஷேப் நீட்டாக வரும். ஹெட் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய டெயில் விட்டு கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாடி பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம ஹெட்டு தான் செய்ய போகிறோம். ஹெட்டோடைய டீட்டெயில்டு ஸ்டெப்ஸை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேஜிக் ரிங்கில் 8 சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 6 அண்ட் 7ல் உங்களுடைய ஐஸை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 ஐஸுக்கும் நடுவில் 6 ஸ்டிச்சஸ் கேப் விட்டுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை இப்போ வந்துட்டு ஹெட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். உங்களோட பாடி பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி டெயில் பெருசாக விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நீட்டாக எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டிச்சை இந்த மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோவை பார்த்தவங்க கமெண்ட்டில் ஹாய்னு போட்டு எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பிளாங்கி யார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ பார்த்து, ஒரு வேளை ஸ்டஃபிங் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பேட்டர்னில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா யார்ன் டெயிலை இந்த மாதிரி பாடியிலோட ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்ட்ஸோட பேட்டர்னையும் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டர்னையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு டெயில் கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிடுங்க. நான் ஹேண்ட்ஸில் கொஞ்சமாக ஸ்டஃப் மட்டும் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டான ஸ்பாட் பார்த்து அட்டாச் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த லெக்குக்கும் ஹெட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து உங்களுடைய ஹேண்ட்ஸை அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு ஸ்டிச்சாக பார்த்து எடுத்து அதுக்கு அந்த ஸ்டிச்சில் எங்கே ஹூக் எடுக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியெடுங்க. ஸோ நீட்டாக உங்களோட ஃபினிஷிங் நீட்டாக வரும். கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய எக்ஸ்ட்ரா இருக்க யார்ன் டெயிலை இந்த மாதிரி சென்டரில் எங்கேயாவது பாஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போது இயர்ஸோட பேட்டர்ன் பார்க்கலாம். இயர்ஸ் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் செயின் 1 போட்டு 6 சிங்கிள் crochet போடணும். நான் இயர்ஸோட பேட்டர்னையும் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கூட நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க.
ரவுண்ட் 2ல எகெயின் 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் போடுறோம். அப்படி போடுறப்போ உங்களுக்கு இந்த ரவுண்டோட எண்டில் 9 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ ரவுண்ட் 3, 4, 5 to 12 என்ன பண்ணணும்னு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு 13ல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு டிக்ரீஸ் போடுறோம். இது 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ ரிமைனிங் இருக்க ரவுண்ட்ஸை ஸ்க்ரீனில் தெரிய பேட்டர்ன் பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் டெய்ல் ஜாஸ்தி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இயர்ஸ்குள்ளே எந்த ஸ்டஃபிங்கும் பண்ண வேண்டாம். 2 சைடையும் ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹெட்டில் இருந்து ரவுண்டு 2 and 3க்கு நடுவில் வந்துட்டு நான் இந்த இயர்ஸை அட்டாச் பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் யான் பஞ்ச் பண்ணி வெளியெடுக்கும்போது அந்த யானை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வெளியிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது யான் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்லோவாகவே ஒரு வாட்டியும் மெதுவாக இன்சர்ட் பண்ணி மெதுவாக வெளியிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், உங்களோட க்யூட்டான பன்னி ரெடி ஆகிடுச்சு.